ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிபி மல்டி கிரியேட்டிவிட்டி தமிழ். இந்த வீடியோவில் 5 அமேசிங்கான லைஃப் ஹேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 2ல் அந்த பாட்டில் கட் பண்ண மேல் பகுதியை வேஸ்ட்டுன்னு தூக்கி போட்டுறாதீங்க. அதை இப்போ இந்த சேமாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. சிசரை வச்சு கட் பண்ணும் போது ரொம்பவே ஈஸியாக கட் ஆயிரும். இப்போ கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி ஒரு ஹோல் போட்டுக்கிறதா போட்டுக்கலாம். நான் என்ன செய்ய போகிறேன்னா டபுள் சைட் டேப்பை வச்சு ஒட்டி விட்டுக்கிற போகிறேன். இப்போ பின் சைடு இருக்க அந்த டேப்பையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம கிச்சனில் இதை நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்முடைய லைட்டர் வைக்கிற ஹோல்டரை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டிப் நம்பர் 3 இந்த மாதிரி பழைய பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வேஸ்ட்டான பேங்கிளில் நமக்கு வீட்டுக்கு தேவையான வால் ஹேங்கிங் நம்ம வீட்டிலே ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு 2 பொருள் மட்டும் தான் தேவை. இந்த மாதிரி கலர் டேப்பு, அதுக்கப்புறம் நம்மளுடைய வேஸ்ட்டான பேங்கிள்ஸு. இந்த மாதிரி டேப்பை ஒரு டேப்பு 5 ரூபா தான். இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் நான் இந்த வளையல் நான் அடுக்கி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிங்க் கலர் டேப் எடுத்து நான் இப்போ இந்த சுற்றி வர்ற மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. 2 வளையலாக சுற்றி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வளையலை அந்த வளையலோடு சேர்த்து ஜாயின் பண்ணி சுற்றி விட்டுக்கோங்க. இப்போ இந்த 3 வளையலோட இந்த வளையல் சேர்த்து ஜாயின் பண்ணி சுற்றி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வளையலையும் சுற்றி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஜாயின் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ இதை நம்ம வாலில் தொங்க விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான நமக்கு ஒரு வேஸ்ட்டான பொருளில் நமக்கு ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. டிப் நம்பர் 4 இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லாட்டினா வேறு ஏதாவது கார்ட்போர்ட் அட்டை அந்த மாதிரி ஏதாவது கூட எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் மூடி, ஜூஸ் பாட்டில் மூடிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. இதில் நான் பார்த்தீங்கன்னா 6 மூடி எடுத்திருக்கேன். நான் இதை ஒட்டுறதுக்காண்டி ஃபெவிபாண்ட் எடுத்திருக்கேன். இதை இந்த மூடிக்கு பின்னாடி கொஞ்சமாக அப்ளை பண்ணி அந்த ஸ்வீட் பாக்ஸில் ஒட்டி விட்டுருங்க. ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணும் போது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிறோம். இது கொஞ்சம் நேரம் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம என்ன வைக்க போகிறோம்னா இது எக் ட்ரேயாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணும் போது நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும் போது எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு எத்தனை முட்டை தேவையோ அதை எடுத்துகிட்டு மறுபடியும் அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சிடலாம். டிப் நம்பர் 5 எங்கள் பாப்பாவோட பழைய கொலுசு எடுத்திருக்கேன். இந்த கொலுசில் பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு பிடிச்சிருக்கு. நம்மக்கிட்ட இருக்க வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஈஸியாக இந்த அழுக்கெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம சீயக்காய் போட்டுக்கோங்க. இது ஹோம்மேடாக அரைச்ச சீயக்காய். அதுக்கப்புறம் நல்ல சுடுதண்ணியை இதில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய கொலுசை இதில் போட்டு ஒரு 1/2 hour மட்டும் இதில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. டிப் பண்ணி ஊற வச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோட கலரே கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பழைய டூத் ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி நம்ம அந்த தண்ணியில் டிப் பண்ணி தேய்ச்சி விடும்போது அந்த அழுக்கெல்லாம் சீக்கிரமாக போயிடும். உங்கள்கிட்ட ஹோம்மேடாக சீயக்காய் இல்லையா நீங்கள் கடையில் வாங்க வேறு சீயக்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் எனக்கு வித்தியாசம் நல்லாவே தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கொலுசு பார்த்தீங்கன்னா நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் நம்ம பின்னாடியும் தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. இப்போ இதை நல்லா இன்னும் இப்போ சூப்பராக அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி நான் இன்னொரு கொலுசையும் கழுவிக்கிறேன். அப்புறம் இன்னொரு பவுலில் சுத்தமான தண்ணி வச்சு அதுக்கப்புறம் அதை கழுவிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொலுசு நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு. வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஈஸியாக சுத்தம் பண்ணிட்டோம்.